ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டும் எல்லாவற்றிற்கும் என் சிவன் இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டும் இருக்கும் உன்னுடன் பேசவே நான் இன்று வந்துள்ளேன். இந்த வார்த்தைகள் சர்வ நிச்சயமாக உனக்கானது மட்டுமே. ஒரு சில கால கட்டங்களில் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருக்கின்றாய். உன் அருகில் இருந்து கொண்டு நீ கேட்பதை நடத்தி தருவதையும் நீ புரிந்து கொண்டும் இருந்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் என் அப்பா என்னுடன் இருக்கிறாரா என்று சற்று சந்தேகம் உன்னுள் எழுந்திருக்கிறது. ஆனால் பிள்ளையே, நான் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் உன்னோடுதான் இருக்கின்றேன். சிவனே சிவனே என்று எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சிவன் கட்டாயம் இருப்பேன். ஆனால் உனக்கு ஏன் இந்த மாறுபட்ட எண்ணங்கள் என்றும் நான் கூறுகிறேன் கேள். வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் மேலோங்கும் நேரம், சற்று சறுக்கும் நேரம் என்று இரு நேரங்கள் இருக்கும். மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீ இறைவனோடு நெருக்கமாக இருப்பாய். இந்த சிவனின் குரலும் இந்த சிவனின் அருகாமையும் எளிதாக புரிந்து கொள்வாய். நான் உனக்கு செய்யும் நன்மைகளும் விரைவில் உன்னை வந்தடையும். அந்த காலகட்டத்தில்தான் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழ் நோக்கி வரதான் செய்யும். இது இயற்கையின் விதி. அந்த காலகட்டத்தில்தான் சற்று நீ இறைவனை நோக்கி விலகி நிற்பாய். மாயை என்பது உனக்கும் எனக்கும் இருக்கும் இடைவெளியை அதிகப்படுத்தும். அந்த காலகட்டத்தில்தான் இன்னும் அதிகமாக இறைவழியில் நீ செல்ல வேண்டும். என்மேல் நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாயையை வென்று நீ இறைவனை அடைய முடியும். ஆனால் இந்த கால நேரங்களும் மாயையும் உன்னை அத்தனை எளிதில் நல்ல பாதையில் கொண்டு செல்ல விடாது. உன் மனதில் மாயையின் குரல் சற்று அதிகமாகவே ஒலிக்கும். உன் நேர்மறையான சிந்தனைகளை எல்லாம் அழுத்தி எதிர்மறையான எண்ணங்களை உன்னுள் ஓட வைக்கும். இது நடக்காது, இது உனக்கு கிடைக்காது, நீ நம்பும் கடவுள் உன்னை கைவிட்டு விடுவார் என்றெல்லாம் உன்னை குழப்பும். அந்த நேரத்தில் எல்லாம் நீ மன தைரியத்துடன் இருந்து இந்த மாயையின் குரலை அடக்காவிட்டால் வாழ்க்கையை வெறுத்து விடுவாய். விரக்தியின் உச்சத்திற்கே உன்னை இந்த மாயை கொண்டு சென்று விடும். ஆனால் நீ நம்பும் முன்னப்பா உன்னை காக்கத்தானே வந்திருக்கின்றேன். எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் உனக்கு சரியான ஆறுதலும் சரியான அறிவுரைகளும் உனக்கான பாதையையும் காட்டவே நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ என் குரலை கேட்டால் மட்டும் போதும். இது போன்ற காலகட்டத்தில் அதிகமாக கோவில்களுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் கோவில்களில்தான் நேர்மறை காந்த அலைகள் அதிகமாக இருக்கும். நீ கோவில்களுக்கு செல்வதை வழக்கப்படுத்தி கொள்ளும் போது உன்னுள் இருக்கும் மாயையும் அது எழுப்பிய எதிர்மறை எண்ணங்களையும் இந்த நேர்மறை காந்த அலைகள் அடக்க உதவும். இன்னும் அதிகமாக என் பாதங்களை பற்றிக்கொள். என் நாமத்தை இடைவிடாமல் உச்சரித்து கொண்டு வா. நீ சற்று மனம் தளர்ந்தாலும் சோர்ந்து உட்கார்ந்து விட்டாலும் உடனே மாயை உன்னை ஆட்கொண்டு விடும். நீ சோர்ந்து போய் இறைவனை கைவிடும் நேரத்திற்காக தான் மாயை காத்திருக்கிறது. எனவேதான் கூறுகிறேன், கஷ்ட காலங்களில்தான் அதிகமாக இறை நாமத்தை உச்சரிக்க வேண்டும். என் பிள்ளையான நீ இப்பொழுது இதைதான் செய்து கொண்டிருக்கிறாய்.
வார்த்தைக்கு வார்த்தை சிவனே சிவனே என்று அழைத்து கொண்டேதான் இருக்கிறாய். அதனால்தான் உனக்குள் இருக்கும் குழப்பங்களை தெளிவுபடுத்த நானே வந்தேன். பயப்படுவதற்கும் கலங்கி நிற்பதற்கும் ஒன்றுமில்லை செல்லமே. இந்த மாயை மலையளவு உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இந்த சிவன் வானளவு உனக்கு புகழை கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் நமச்சிவாய.